ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் இங்கே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது ஃபைப்ரோ அடினோமா ஆஃப் த பிரஸ்ட், அதாவது மார்பகத்தில் வர்ற பினைன் கண்டிஷனுங்க. அதாவது இது டியூமரோட சேர்த்து, ஆனால் பினைன் கண்டிஷன், பாதிப்பு இல்லாமல் பயப்பட வேண்டாத கட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது மெயினாக 15 வயதுக்கு மேற்பட்டு 25 வயதுக்குள்ளே இல்லை 30 வயதுக்குள்ளே கூட வரும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வரும். பெண்களுக்கு தான் மெயினாக வரும். இது பால் கொடுக்காதவங்களுக்கும் வரும், பால் கொடுத்தவங்களுக்கும் வரலாம். இது அன்மேரிடாக இருக்க பிள்ளைங்களுக்கும் வரும். இது ஃபஸ்ட்டு அந்த லாக்டிஃபெரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் வர்ற அந்த லாபியூலில் வர்ற ஒரு சேஞ்சஸ்னால, எபித்தீலியல் சேஞ்சஸ்னால வர்றது. சிறு கட்டியாக ஆரம்பிக்கும், 2லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும். இது மெயினாக நல்ல ஒரு ஃப்ரீலி மொபைலாக இருக்குங்க. அதுதாங்க இதுக்கும் கார்சினோமாவுக்கும் வித்தியாசம். அதாவது புத்துக்கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் இது ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே மொபைல் ஆகும். அதுக்கப்புறம் இதுலேயே சில டைப்புகள்லாம் இருக்குது. ஜெயண்ட் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். ரொம்ப வேகமாக வளரும். அது 5 சென்டிமீட்டர் வரலாம் கூட போகும். இது சின்ன இது தான், பயப்பட வேண்டாத கட்டி தான். 30 வயதுக்கு கீழ்பட்டவங்களாக இருந்தால் மோஸ்ட்லி இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா வி கேன் லீவ் இட் அஸ் சச். ஆனால் 30 வயதுக்கு மேற்பட்டோ இல்லைன்னா ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா இதை உடனடியாக எடுத்துடலாம். ஆனால் நம்ம எடுக்கிறது எப்படின்னா சப்மேமரி இன்ஃபெக்ஷன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்லி சர்ஜிக்கல் எக்ஸிஷன். நம்ம கட்டியை மயக்க மருந்து கொடுத்து கட்டி அறுத்து எடுக்கிறது தான் இதுக்கான வைத்திய முறை. ஆனால் இது எப்படின்னா, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணாமல், அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்க அன்மேரிடாக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டு சப்மேமரி தான் எக்ஸிபிஷன் போடணும். அதாவது எந்த குவாட்ரண்ட்டில் கட்டி இருக்குதோ அதுக்கு கீழ்ப்பகுதியில் போட்டு அதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். இது ரொம்ப ஃப்ரீலி மொபைலாக இருக்குங்க. நல்ல ஒரு கேப்சூல் ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த கட்டியை சுற்றிலும் ஒரு தனி டிஷ்யூ இருக்குங்க. அதனால நம்ம எனியூக்குலேஷன் பண்ணால் போதும். அந்த கட்டியை கேப்சூலோட எடுக்க வேண்டாம். கேப்சூலில் ஒரு கீரல் போட்டு எனியூக்குலேட் பண்ணி அந்த கட்டியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது அண்டர் ஐவி ஷார்ட் ஜிஏலே பண்ணிடலாம். ஆனால் இன்சிஷன் மட்டும் கண்டிப்பாக சப் ஏரியோலர் போடாமல் சப் மேமரி இன்சிஷன் தான் போடணும். எந்த குவாட்ரண்ட்டில் அந்த கட்டி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி இது பண்ணணும். இந்த கட்டி 30 வயதுக்கு கீழே இருந்ததுன்னா எந்த தொந்தரவும் தரலைன்னா வி கேன் லீவ் இட் அஸ் சச். அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று நல்லா ஃபீட் பண்ணி எல்லா வேலையும் முடித்த பிறகு வி கேன் ரிலாக்ஸாக இது பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அந்த கட்டி கொஞ்சம் வேகமாக வளருது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதுக்கு வைத்திய முறை ஒன்லி எக்ஸிஷன் அண்டர் அனஸ்தீசியா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். இது மாத்திரைனாலெல்லாம் கரையாது. மாத்திரைனாலெல்லாம் சைஸ் வேணால் குறையும், ஆனால் கண்டிப்பாக கரையாது, மறையாது. அதனால் கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான், சர்ஜிக்கல் எக்ஸிஷன். ஆனால் பயப்பட வேண்டாத கட்டிங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பயாப்சி கூட அனுப்பிடலாம். எடுத்த கட்டியை பயாப்சிக்கு அனுப்பலாம். ஃபைப்ரோ அடினோமா இஸ் அ பினைன் கண்டிஷன் ஆஃப் த பிரஸ்ட்டு. அது சின்னதாக இருக்கலாம், 1 சென்டிமீட்டர் இருக்கலாம், 2 சென்டிமீட்டரில் இருக்கலாம், வேகமாக வளர்ந்து 5 சென்டிமீட்டர் வரலும் கூட வரலாம். அது டிபெண்டிங் அப்பான் அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி அல்ட்ராசவுண்ட் நம்ம பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அல்ட்ராசவுண்டு இது அபோவ் 40 இருந்தாங்கன்னா மேமோகிராமே நம்ம பண்ணலாம். மேமோகிராமில் 1.2 GY தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் ரேடியேஷன். அதனால் அபோவ் 40 மேமோகிராம் பண்ணுறதுல நீங்கள் எந்த வித பயப்படவே தேவையில்லை. ஸோ 40 இயர்ஸ் தாண்டிடுச்சா அவங்களுக்கு பிரஸ்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்ட்ராசவுண்ட் மேமோகிராஃபி ரெண்டுமே பண்ணிக்கிடலாம். ரெண்டுமே பண்ணும்போது வி கேன் கம் டு அ கிளியர் கன்க்ளூஷன். இது சாதாரண பினைன் கட்டியோட சேர்த்தியா, இல்லைன்னா புத்துக்கட்டி மாதிரி வருதா, இல்லை வேறு டக்டெக்டிசி அது மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று பிஃபோர் 30 இஃப் தி அர்ஜென்ட் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் தே மே அண்டர்கோ ட்ரீட்மெண்ட்டு. 30க்கு மேலே அவங்க ஃபேமிலியெலாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் நம்ம கேஷுவலாக இது பண்ணிக்கலாம். 30க்கு முன்னாடினா அவங்க கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி பண்ணினா மட்டும்தான் சர்ஜிக்கல் எக்ஸிஷன் பண்ணுறது தேவைப்படும். இல்லைன்னா நம்ம யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். அது எந்த இதுவுமே தொந்தரவே பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஃபீடிங்லாம் முடிச்சு எல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அனஸ்தீசியா கொடுத்து அதை கட்டி எடுத்து விட்டுறலாம்.
ஆனால் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது. அதாவது இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒரு நபருக்கு வந்து பாதிக்கப்பட்ட நபரோட குடும்பத்தில் அ அ புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா, அவங்க வந்து அண்டர் ரிஸ்க் குரூப். கண்டிப்பா வந்து மார்பக புற்றுநோய் ஒருத்தங்களுக்கு வந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில அடுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நெறையவே இருக்குது. அதனால அந்த மாரி வந்தவங்களா இருந்தா வேணா நம்ம வந்து அந்த கட்டிய எடுத்துட்டு, எடுத்த பிறகு வந்து அத வந்து பயாப்சிக்கு இது பண்ணலாம். மத்தபடி வந்து இந்த கட்டினால வந்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான பினைன் கட்டி தான். நல்லா கம்ப்ளீட்டா என்கேப்சுலேட்டடா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு கட்டிக்கு மேல வந்து ஒரு மாரி நல்லா மூடி இருக்குங்க. கம்ப்ளீட்டா இது பண்ணியிருக்கும். வெல் என்கேப்சுலேட்டட். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர் ஃப்ரம் தி கார்சினோமால இருந்து. அதுல வந்து அங்கங்க இன்ஃபில்ட்ரேஷன் அதெல்லாம் வரும். இது வந்து யூனிஃபார்மா நல்ல ஃப்ரீயா மொபைலா இருக்கும். நல்ல என்கேப்சுலேட்டடா இருக்கும். ஸோ நீங்க அந்த கேப்சூல ஒரு சின்ன நிக் பண்ணிட்டு, அப்படியே நியூக்ளியேட் பண்ணி அழகா அப்படி வெளிய வந்துரும். வந்தவுடனே அத வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான். அந்த மாரி பண்ணலாம். கண்டிப்பா வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவங்கன்னா, நிச்சயம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லயே எடுக்கலாம். ஆனா எடுத்த கட்டி வந்து கண்டிப்பா வந்து யூ சப்ஜெக்ட் ஃபார் பயாப்சி. ஏன்னா டூ ரூல் அவுட் கூட வச்சுக்கலாங்க. இது வந்து ஆமா நார்மல் பினைன் கட்டி தான், ஃபைப்ரோ அடினோமா தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற கூட நம்ம வந்து பயாப்சி வந்து அனுப்பிறலாம். ஸோ இந்த ஜெயண்ட் ஃபைப்ரோ அடினோமாலாம் இருக்கு இல்லையா? பெருசா இருக்கு இல்லையா? 5 சென்டிமீட்டர் அதுக்கு மேல தான் வளருது. கொஞ்சம் வேகமா வளர்றதெல்லாம் கண்டிப்பா வந்து எடுத்த கட்டிய வந்து பயாப்சிக்கு அனுப்புனா வந்து நிச்சயம் வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். அந்த பயாப்சி ரிப்போர்ட்ட வி கேன் சேவ் இட். இந்த மாரி முன்னாடி பண்ணணும். அந்த கட்டி வந்து புத்து கட்டி இல்ல. சாதாரண ஃபைப்ரோ அடினோமா கட்டி தான் அப்படின்னு சொன்னாங்கன்றத நம்ம வந்து பயாப்சி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி இதுக்கு வந்து கண்டிப்பா இதாகும். ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு மகாவுக்கு வந்து இந்த மாரி வந்திருக்குன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து கார்சினோமா பிரஸ்ட் இருந்ததுன்னா, அந்த பொண்ணு வந்து 30 வயசுக்கு மேல பண்ணாலுமே அந்த கட்டிய வந்து பயாப்சிக்கு அனுப்பி அது என்ன ரிப்போர்ட்டுங்கிறத பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ரிஸ்க் தே வில் கம் அண்டர் ரிஸ்க் குரூப். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இது வந்து கண்டிப்பாக ஜெனட்டிக் பிளே மெயின் ரோலுங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்ததுன்னா அவங்க மகளோட மகா அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தே வில் கம் அண்டர் ரிஸ்க் குரூப். எல்லாருக்கும் வரும்ன்றது வந்து கட்டாயமாக சொல்லலை. ஆனால் தே வில் கம் அண்டர் ரிஸ்க் குரூப். ஸோ தே ஹாவ் டு அண்டர்கோ ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே தே ஹாவ் டு அண்டர்கோ ஸ்க்ரீனிங். அது மாதிரி ரொட்டீனாக வந்து குளிக்கும் பொழுது செல்ஃப் ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. மார்பகத்தை வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய பாம் ஆஃப் த ஹேண்ட் வச்சு ஏதாவது லம்ப் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிடணும். குளிக்கும்போது தினசரி வந்து அதை செக் பண்ணணுன்றதை சொல்லி தருவாங்க. 40 வயசுக்கு மேற்பட்ட புற்றுநோய் வந்த தாயார் இருக்கவங்கலாம் அவங்களுக்குலாம் வந்து 40 வயசுக்கு மேற்பட்ட அவங்களே வந்து தன்னை பரிசோதிக்கணும். சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஒரு சந்தேகம் எதுவும் வந்ததுன்னா உடனடியாக வந்து மருத்துவரை அணுகணும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.